ராமேஸ்வரம் மண்டபத்தை சேர்ந்த 22 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தற்போது சிறைப்பிடித்திருக்கிறார்கள். எல்லை தாண்டி வந்ததாக கூறி 22 மீனவர்களை 4 படகுகளோடு தற்போது அவர்கள் சிறைப்பிடித்திருக்கிறார்கள். இது பற்றி விரிவான தகவல்களை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் கார்த்திக். விவரங்கள் என்ன? ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று காலை பாத்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுல 1500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வந்து மீன்பிடி கடலுக்கு போனாங்க. கடலுக்கு போய் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படை மீனவர்களை மீன்பிடிக்க விடாம தடுத்து நிறுத்தி விரட்டி அடிச்சிருக்காங்க. அதைத் தொடர்ந்து 4 படகையும் அதுல வந்து 22 மீனவர்களை சிறைப்பிடிச்சிருக்காங்க. சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் மீது எல்லையாண்டு வந்ததாக கூறி தற்பொழுது காங்கேசன் துறை கடற்படை முகாமுக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தி வராங்க. விசாரணைக்கு பின் இந்த மீனவர்கள் மீது எல்லை தாண்டி வந்ததாக வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கியிருக்காங்க. இந்த சம்பவம் ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் மீனவர்கள் மற்றும் மீனவ குடும்பத்துல வேதனை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த நாட்களாக தமிழக மீனவர்களை இளைஞர் கடற்படை சிறைப்பிடித்து வராங்க. இதுல பாத்தீங்கன்னா தற்பொழுது மீண்டும் வந்து ராமேஸ்வரம் மற்றும் மண்டப மீனவர்கள் 22 பேரை சிறைப்பிடிக்கப்பட்டது ஒட்டுமொத்த தமிழக மீனவர் மத்தியில வேதனை ஏற்படுத்தியிருக்கு. மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து இந்த 22 மீனவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யாமலே விடுதலை செய்ய வேண்டும் என்பதே மீனவ குடும்பத்தின் கோரிக்கையாக உள்ளது. கார்த்திக், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.